ஐ வெல்கம் டாக்டர் மதனகோபால். போன்ல ஒரு சின்ன தமிழ் நோட் இருக்கு, வந்து எங்களுக்கும் வல்லமை தாராயோ. அன்னை தமிழை கருவறை இந்த கன்னி தமிழை கொம்புத்தேனில் கொஞ்சம் நினைத்து நெஞ்சம் இனிக்க நேசம் பணிக்க வாழ்த்து பூக்களால் உங்களை வணங்கி மகிழ்கிறேன். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். மனித பண்புகள் மக்கி வருகிற இந்த காலகட்டத்தில் இந்த மண்ணை மனிதநேயத்தால் காக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்கிறது நண்பர்களே. தன்னலம் இல்லாமல் தர்மத்தை நாட்டுவதும் புன்னகை ஒன்றாலே புனிதத்தை நீட்டுவதும் மனித குலத்தினுடைய மகத்தான அலங்காரங்கள். இந்த அலங்காரங்களை யாராவது ஒருத்தட்டு நம்ம எடுத்துக்க முடியும். அது ஒரு எளிய மனிதன் கத்துக் கொடுப்பான். நம்ம பெரிய பெரிய தலைவர்களை பற்றி பேசவும் கிடையாது. ஒரு எளிய மனிதன் மனித குலத்தினுடைய மாண்புகளை நமக்கு சொல்லிக் கொடுத்துட்டு போயிடுவான். 2019 மார்ச் 13ஆம் நாள் ஒரு நல்ல ஒரு மழைக்காலம், ஒரு நல்ல மழை பெய்யுது. கோடை மலையில நல்ல மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. மார்ச் மாசத்தில் இந்த கோடை மலை எவ்வளவு கனமழையாக இருக்கும் உங்களுக்கு தெரியும். பொள்ளாச்சி அடுத்த கெடிமேடு, அந்த இடத்தில் ஒரு குடும்பம், கோவையை சேர்ந்த ஒரு குடும்பம் பழைய நோக்கி போய் கொண்டிருக்கிறது. 6 பேர் அதுல பயணிக்கிறார்கள். அந்த கெடிமேடுங்கிற இடத்துல அந்த பிஏபி கால்வாய் கிராஸ் ஆகும், அந்த டனல் கிராஸ் ஆகும், அந்த வாய்க்கால் கிராஸ் ஆகும். அது 20 அடி அகலமும் 11 அடி ஆழமும் இருக்கக்கூடிய மிக வேகமாக இழுத்து செல்லக்கூடிய தண்ணீரை உடைய அந்த கால்வாய். அதுல இருட்டுல நிதானம் தெரியாமல் அந்த வண்டி விழுந்து விடுகிறது, அந்த கால்வாய் விழுந்து விடுகிறது. ஒரு யானை விழுந்தால் கூட தப்பிப்பது கடினம், அப்பேற்பட்ட கால்வாய் அதற்குள்ள விழுந்து விடுகிறது. முங்கிருச்சுங்க. பயணப்பட்ட அத்தனை பேரும் இறந்து போகிறார்கள். அதுல அந்த காரை எடுத்து மீட்கணும், அங்க இருக்கக்கூடிய பாடி எல்லாம் ரெஸ்கியூ பண்ணணும். தீயணைப்பு துறைக்கு தகவல் தரப்படுகிறது. ஒரு தீயணைப்பு வீரன் வர்றான், உமாபதி தண்டபாணி என்கிற ஒரு தீயணைப்பு துறை வீரன் வர்றான். ஒரு கயிறை இடுப்புல கட்டிட்டு ஒரு கிரேனோட ஹெல்ப்போட அவர் என்ன பண்றாரு, அந்த தண்ணியில குதிச்சுட்டு ஒவ்வொரு பாடியா வெளியில எடுத்து மீட்டு எடுத்துக்கிறார். கடைசியில ஒரு பாடி இருக்கு. அப்ப மேல தண்ணிக்கு மேல அவர் சொல்றாரு, எனக்கு ஒரு பெரிய துணி வேணும், அப்பதான் அந்த பாடியை நான் எடுத்துட்டு வருவேங்கிற. அவங்க சொல்றாங்க, ஏய் வேலை முடி சீக்கிரம், என்னத்தை போட்டு துணி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க, தயவுசெய்து அந்த பாடி எடுத்துட்டு வாங்குற. இல்ல நீங்க ஒரு துணி கொடுக்காம நான் அந்த பாடி எடுத்துட்டு வர மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த உமாபதி தண்டபாணி சொல்கிறார் தண்ணியில இருந்து. சரி, அவர் கேட்டார், ஏதோ ஒரு காரியம் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு நீளமான ஒரு போர்வை பக்கத்துல இருந்து யாரோ ஒருத்தர் வீட்டுல இருந்து வாங்கி அந்த துணியை கொடுக்கிறார்கள். கடைசியாக இருக்கக்கூடிய பாடையை அந்த துணியால் சுத்திய பிறகு உமாபதி தண்டபாணி மேலே கொண்டு வருகிறார். என்ன காரணம் என்றால், கடைசியாக இருந்தது ஒரு பெண்ணினுடைய சடலம். அந்த ஆற்றின் அந்த கால்வாயினுடைய நீரோட்டத்தில் மேலாடை அடித்து செல்லப்பட்டு விட்டது. சடலமாக இருந்தாலும் கூட ஒரு பெண்ணினுடைய மானம் ரொம்ப முக்கியம் என்பதற்காக ஒரு துணியை வாங்கி சுத்தி கொண்டு மேலே எடுத்து வந்த மனிதன் இந்த மண்ணில் இருக்கிறாங்கிறத நீங்க மறந்துடக்கூடாது. அந்த மனித மாண்பை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். சார், அந்த மனிதனுக்கு ஒரு அவார்டு கொடுக்குறாங்க, தமிழ் அரசுல இருந்து ஒரு அவார்டு கொடுக்குறாங்க. எப்பேற்பட்ட ஒரு காரியத்தை, ஒரு வீர செயலை செய்ததற்காக ஒரு அவார்டு கொடுக்குறாங்க. யாரும் இறங்க பயப்படுகிற அந்த தளத்தில் இறங்கி செய்ததற்காக. அந்த அவார்டை வாங்கினோடனே நிருபர்கள் கேட்கிறார்கள், ரொம்ப இந்த பெருமையா நினைக்கிறீங்களா அந்த அவார்டை வாங்கணும்னு? அந்த மனிதன் சொன்ன வார்த்தைகள், இதுல என்னங்க பெருமை இருக்க போகுது, எனக்கு அந்த 6ல ஒத்த உசுரையாவது நான் காப்பாத்திருந்தேன்னா அதுதானங்க எனக்கு பெருமையா இருக்கும். யாரையுமே நான் காப்பாற்ற முடியவில்லை என்கிற கவலை தாங்க என்ன இருக்குன்னு அந்த மனிதன் சொன்னால், எப்பேற்பட்ட மாண்பினை, எப்பேற்பட்ட மனிதத்தை, எப்பேற்பட்ட புனிதத்தை ஒரு சாதாரண மனிதன் நமக்கு கற்றுக் கொடுத்து போயிருக்கிறார். இன்னைக்கு ரத்தன் டாட்டாவை எல்லாரும் நினைக்கிறோம். அந்த மனிதன் இறந்த பொழுது, அந்த மாபெரும் தொழிலதிபர் இறந்த போது, இந்த தேசத்தினுடைய ஒரு சொத்தாக நாம் கருதி அந்த மனிதன் இறந்த பொழுது எல்லாரும் டிபில வச்சோம். ரத்தன் டாட்டாவை ஏன் வச்சோம்? எத்தனையோ தொழிலதிபர்கள் இருக்கிறார்கள், எத்தனையோ பிசினஸ் மேன் இருக்கிறார்கள். ஏன் டாட்டாவை கொண்டாடினோம் அப்படின்னு சொன்னாக்க, ஒரு எவ்வளவு பணம் இருந்தாலும் ஒரு எளிய வாழ்க்கையை வாழ்ந்த ஒரு மனிதன் அந்த மனிதன். பக்கிங்ஹாம் அரண்மனையில் வாழ்நாள் சாதனையாளர் விருதுக்கு பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ் அழைக்கிறார். போகிறப்ப நாய்க்குட்டி உடம்பு சரியில்லை, கேன்சல் பண்றார் ப்ரோக்ராம். அங்க நான் வரமாட்டேன், என்னுடைய நாய்க்குட்டி உடம்பு சரியில்லை என்று கேன்சல் பண்றார். ஒரு தடவை டிராவல் பண்ணிட்டு போறப்போ 3-4 பேர் ஒற்றை மோட்டார் பைக்கில் உட்கார்ந்துட்டு ஒரு நடுத்தர குடும்பம் கஷ்டப்படுவதை பாக்குறார். உயிருக்கு ஆபத்தான இந்த பயணத்தை ஏன் செய்ய வேண்டும்? அவர்களுக்கு ஒரு கார் இருந்தால் இந்த பயணம் இலகுவாக இருக்கும் என்று யோசித்து, நஷ்டமானாலும் பரவாயில்லைன்னு சொல்லிட்டு டாட்டோ நானா கார் என்கிற ஒன்றை அறிமுகப்படுத்திய மிகப்பெரிய மனிதர் இதையெல்லாம் விட ஒரு தனிச்சிறப்பு. இண்டிகான்னு ஒரு கார் ஆரம்பிக்கிறாருங்க, நஷ்டத்துல போகுது அந்த கார். பில் ஃபோர்ட்ட போய் இந்த இதை எடுத்துக்கங்க, என்னால இதை ரன் பண்ண முடியலங்கிறாரு. பில் ஃபோர்ட் சொன்னாரு, நம்ம எல்லாம் ஏளனப்படுத்துவாங்க இல்லையா, அந்த மாதிரி சொல்றாரு டாட்டாவை பார்த்து, இதெல்லாம் தேவையில்லாத இந்த வேலைகள்லாம் நீங்க எல்லாம் பண்ணக்கூடாது, உங்களுக்கு தெரிஞ்ச தொழில தானே நீங்க கை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி பரவாயில்ல இந்த காரை நான் எடுத்துக்கிறேன், ஏதோ என்னாலான ஹெல்ப் உங்க இந்திய நாட்டுக்கு நான் கொடுத்த மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு பில் ஃபோர்ட் சொல்றான். ஒன் டீல் வேணா ஒண்ணு வேணான்னு சொல்லிட்டு அப்பயே கேன்சல் பண்ணிட்டு டாடா தன் டீம் கூப்பிட்டு இங்க வந்துடுற, அவனோட என்ன டீல் இருக்கு, இந்த தேசத்தை அவமானப்படுத்துறான், அவன் கூட என்ன டீல் வேணும்னு சொல்லிட்டு இங்க வந்துடுற. 10 வருடம் நண்பர்களே, 10 வருடத்தில் பில் ஃபோர்டுக்கு நஷ்டமாகிறது. அவனுடைய ஜாக்வார் லேண்ட் ரோவர் கார்களை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று டாடாவிடம் கையேந்துகிற நிலைமைக்கு அவர் கொண்டு வந்தார் என்று சொன்னால், எப்பேற்பட்ட வாழ்க்கை இந்த மனிதன் வாழ்ந்திருக்கிறார். இறந்த பொழுது ஒரு உயில் எழுதுகிறார். அந்த உயிலில் யாருக்கெல்லாம் சொத்து தெரியுமா? ஒரு என்டோமெண்ட் ஃபவுண்டேஷனுக்கு ஒரு சொத்து,
செல்ல நாய்க்குட்டி டிட்டோவுக்கு ஒரு சொத்து, அதை பாத்துக்கிற அசிஸ்டன்ட்டுக்கு ஒரு சொத்து, உதவியாளருக்கு சொத்துல பங்கு, ஹெல்ப் பண்றவங்க சொத்துல பங்கு, தன்னுடைய நண்பருக்கு சொத்துல பங்கு, கசின்ஸ் எல்லாத்துக்கும் சொத்துல பங்கு கொடுத்து வாழ்ந்து விட்டு போன அந்த மனிதனை நாம் இன்றைக்கும் கொண்டாடுகிறோம். நாமெல்லாம் கொண்டாடுவதற்கு இன்னும் ஒரு ஒற்றை காரணம் இருக்கிறது நண்பர்களே. அவர் மும்பை ரோட்டரி சங்கத்தினுடைய ஹானரரி மெம்பர் என்பது அதை விட ஒரு தனி எல்லாரும் நம்ம கொண்டாடிட போவதில்லை. இந்த மண்ணுக்காக வாழ்ந்தவர்களை தான் நம்ம கொண்டாடி இருக்கக்கூடிய தலைமுறை உண்மையிலேயே மொபைல் போனை வைத்துக் கொண்டு உட்கார்ந்து இருக்காங்க. எல்லாம் யார் மடைமாற்றம் செய்வது அப்படின்னு கேட்டாரு. உண்மையிலேயே தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப புத்திசாலிகளா இருக்காங்க. நாமெல்லாம் ஒரு தலைமுறைங்கிறது பிசிக்கலா ரொம்ப பெரிய ஆளா இருந்தோம். இன்னைக்கு நம்ம அத்தை படித்ததையோ சித்தி படித்த பள்ளிக்கூடத்து போட்டோக்கள் எடுத்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஆஜானுபாவான தோற்றத்தில் இருப்பாங்க. இன்னைக்கு எல்லாம் குள்ளமா வர்றான், எல்லாம் ஷார்ட் ஸ்ட்ரக்சரா வர்றான் குழந்தைகள் எல்லாம். ஆனால் அவனுடைய அறிவுத்திறனையும் மூளைத்திறனையும் பார்த்தால் நம்மளாம் பயந்து போய் நடுங்குறோம். அவங்ககிட்ட பேசுறதுக்கே நமக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பயமா இருக்கு. இவர்கள் கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் இன்றைக்கெல்லாம் பதிலே கிடைக்கவில்லை. ஆனால் மொபைல் போனை பார்க்கிறான், அதிலேதான் இருக்கான் அப்படியெல்லாம் நம்ம எல்லாம் அவனை திட்டுறமே தவிர யார் அவனுக்கு மொபைல் போனை கொடுத்தது அப்படிங்கிற ஒரு கேள்வி வர்றப்ப நம்மளால பதில் சொல்ல முடியல இல்லையா? என்றைக்கு பிள்ளை சாப்பிட மாட்டேறான் நம்ம மொபைல் போனை கொடுத்தோமோ, என்றைக்கு பிள்ளை தூங்க மாட்டான்னு சொல்லிட்டு மொபைல் போனை கொடுத்தோமோ, என்றைக்கு நமக்கு வேலை இருக்கிறது நம்மை தொந்தரவு செய்யாமல் இருந்தால் போதும் என்று சொல்லி அவனுக்கு மொபைல் போனை கொடுத்தோமோ, அன்றைக்கே நாம் மொபைல் போன் ஏன்டா யூஸ் பண்றேங்கிறத அவனை கேள்வி கேட்கிற தகுதியை நாம் இழந்து விட்டோம். நம்ம தான் கொடுக்கிறோம், நம்ம தான் கொடுத்து அவனை பழக்கிறோம். இப்ப யார் கொடுத்தது என்கிற கேள்வி வருகிறது நண்பர்களே. யார் கொடுத்தது, யார் வளர்த்தது என்கிற கேள்வி. அதனால் இந்த சொல்லுவாங்க குழந்தைகள் கெட்ட வார்த்தை பேசுவதில்லை, அவர்கள் கேட்ட வார்த்தையை தான் பேசுகிறார்கள் என்று சொல்லுவார்கள். நமக்கும் அந்த பொறுப்பு இருக்கிறது. அந்த தலைமுறையை மடைமாற்றம் செய்வதற்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். காஸ்மோபாலிட்டன் கிளப் இந்த போதை இல்லா வாழ்வுக்காக இந்த பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் அதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக 3000 மாணவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் என்னும் பொழுது உண்மையிலேயே அடுத்த தலைமுறைக்கு அகச்சிறந்த காரியங்களை காஸ்மோ கிளப் செய்திருக்கிறது என்பதில் மிக மிக சிறப்புக்குரிய ஒரு விஷயம். அவ்வளவு பண்ணியிருக்காங்க. எளிய மனிதர்களுடைய வாழ்க்கை நமக்கெல்லாம் மனநிறைவே கிடையாது. நம்முடைய வாழ்க்கையில் நம்மளாம் பூரணத்துவமே இல்லைன்னு நினைக்கிறோம். இன்னும் வேணும் நினைக்கிறோம். ஏதோ ஒன்றை இழக்கிறோம், ஏதோ ஒரு சந்தோஷத்தை நாம் மறைக்கிறோம். எல்லாரிடமிருந்து நாம் படிக்க முடியும் நம்புக்குரியவர்கள், எல்லாரிடமிருந்து படிக்க முடியும். நம்மளையே காஸ்மோபாலிட்டன் கிளப்ல அவங்க பெஸ்ட் அவுட் கோயிங் பிரசிடென்ட் அவார்டு வாங்கியிருக்காங்க. செக்ரட்டரி அவார்டு பெஸ்ட் அவார்டு கிடைச்சது. சால சிறந்த அவார்டுகள், அவர்களுக்கு பொருத்தமான அவார்டுகளை தான் கொடுத்திருக்காங்க. ஒற்றை சம்பவம், ஒரு ப்ராஜெக்டுக்கு ஈடு என என்னால் எதுவும் சொல்ல முடியவில்லை. ஸ்ரீ ஹரீஷ் என்கிற ஒரு மாணவனுக்கு இவர்கள் வழங்கிய அந்த போட்டோ நீங்க பாத்தீங்களா? அந்த போட்டோ நீங்க பாத்தீங்க. மாற்றுத்திறனாளிக்கு இவர்கள் செய்கிற உதவி இருக்கு இல்லையா? நான் காஸ்மோ நண்பர்களிடம் ஏற்கனவே நிறைய முறை பகிர்ந்த ஒரு செய்தி தான். இந்த இடத்துல சொல்வது சால சிறந்ததா இருக்கும். எனக்கு ஒரு தலைவர் பிடிக்கும், உங்களுக்கு ஒரு தலைவர் பிடிக்கும், இந்த பிள்ளைகளுக்கு ஒரு தலைவன் பிடிக்கும், உங்களுக்கு எல்லாம் ஒரு தலைவன் பிடிக்கும். நம்ம எல்லாருக்கும் பிடித்த ஒரு தலைவனை சொல்லட்டுமா? நம்ம எல்லாருக்கும் பிடிக்கும். யாருக்குமே அந்த மனுஷனை பிடிக்காம இருக்கவே முடியாது. இந்த சின்ன பிள்ளையில இருந்து பெரியவர்கள் வரைக்கும் எல்லாருக்கும் பிடித்த ஒரு தலைவன் டாக்டர் APJ அப்துல் கலாம் என்கிற மகத்தான தலைவர். எல்லாருக்கும் அவர்கிட்ட கேட்டாங்க ஒரு தடவை, அவர்கிட்ட போய் கேட்டாங்க, உங்க வாழ்க்கையில எவ்வளவோ கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சிருக்கீங்க, எவ்வளவோ கண்டுபிடிப்புகள், எதை பெருமையா நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அவர் சொன்னார், நான் என்னத்த பெருமையா நினைக்க போறேன், இல்ல ஏதையாவது ஒண்ணு நீங்க சொல்லணுங்க. என்ன சொல்லியிருப்பாருன்னு நம்ம நினைக்கிறோம். அக்னி, திரிசூல், பிருத்திவி, ஆகாஷ், நாக் ஏவுகணை விட்டாரே அதை சொன்னாரா? இல்ல. அர்ஜுன் ராணுவ டாங்கிய சொன்னாரா? இல்ல. பொக்ரான்ல வெடிச்ச அணுகுண்ட சொன்னாரா? இல்ல. செயற்கைக்கோள் GSLV BSLV செயற்கைக்கோளை சொன்னாரா? இல்லை. அவர் பெருமையாக சொன்னது ஒன்றே ஒன்றுதான். என் வாழ்க்கையில் நான் கண்டுபிடித்தில் நான் பெருமைப்பட்ட தருணம் ஒன்றே ஒன்றுதான். ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷன் போயிருக்கேன். என்னை பார்க்க ஒரு குழந்தை ஓடி வர்றான். ஓட முடியவில்லை அவனால். கால்களை இழுத்து மெதுவாக நடந்து வர்றான். நான் காலை பார்த்தேன், 2 காலும் போலியோ, 2 காலையும் ஒரு கனமான காலிப்பர் மாட்டிட்டு என்னை பார்க்க இழுத்து நடந்து வருகிறான். அன்றைக்கு இரவு முழுவதும் எனக்கு தூக்கம் இல்லை. அந்த பாவம், அந்த பிஞ்சு காலு, அதுவே வலு இல்லாத ஒரு காலு, அந்த காலில் அவ்வளவு கனமான காலிப்பரை போட்டு வர்றானே, 4 கிலோ அந்த காலிப்பர், அதை போட்டு வர்றானே, தூக்கம் இல்லை. என்னுடைய டாக்டர் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் ஃபோன் பண்ணி ஏதாவது ஒன்று பண்ணணும். அப்போ அவங்க ஒரு ஐடியா சொன்னாங்க, இந்த ராக்கெட் போறதுக்கு எகெயின்ஸ்ட் கிராவிட்டி நம்ம போறதுக்கு லைட் வெயிட் மெட்டீரியல் தானே யூஸ் பண்ணுவோம், மெட்டல்லே லைட் வெயிட் தானே யூஸ் பண்ணுவோம், கார்பன் பாலிமர் அந்த மாதிரி மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணுவோம், அதை வச்சு ஒரு காலிப்பர் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு காலிப்பரை கலாம் அவர்கள் உருவாக்குகிறார். கலாம் காலிப்பர் அந்த பையனுக்கு மாட்டிவிடப்படுகிறது. அந்த பையன் துள்ளி குதித்து வேகமாக நடந்து வரான். அப்படி வேகமா நடந்து வர்றான். 4 கிலோ எடையுள்ள காலிப்பர் வெறும் 400 கிராமாக மாறி போனது. அதுதான் நான் கண்டுபிடித்தது பெருமை. அதுதான் நான் கண்டுபிடிச்சதுல ரொம்ப ரொம்ப பெருமைக்குரிய கண்டுபிடிப்பு அப்படின்னாரு. கட்டாயம் சொல்கிறேன் காஸ்மோ நண்பர்களே, இந்த ஸ்ரீகிரிஷ் என்கிற மாணவன் மாங்காய் ஏதோ எடுக்கிறப்போ ஹை வோல்டேஜ் ஷாக், கரண்ட் வயர்ல உடம்பு சிக்கி 2 கையும் போச்சுங்க, 2 காலும் போச்சுங்க. 2 கையை இழந்து விட்டான், 2 காலையும் இழந்து விட்டான் அந்த பையனுக்கு. 2023
2023 ஜூலைலே எதிலோ அவங்களுக்கு வந்து அந்த அப்ரோச் வந்து வருதுங்க. 2024 ஆகஸ்ட் மாதம் அவனுக்கு 2 கால்கள் பொருத்தப்பட்டது. இதெல்லாம் சும்மா நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண அந்த கன்வென்ஷனல் லிம் கிடையாதுங்க. ரொம்ப மாடிஃபைட் லிம், ரொம்ப லைட் வெயிட் லிம். கால் நமக்கு ஒரிஜினல் கால் எப்படி நடக்க முடியுமோ அப்படி நடக்க முடியக்கூடிய ஒரு கால்கள் பொருத்தப்பட்டது. இந்த வருடம் அவனுக்கு 2 கைகளும் பொருத்தப்பட்டு 2 கையும், இது சாதாரண கை கிடையாதுங்க. ரொம்ப காஸ்ட்லி, லட்சக்கணக்கிலான காஸ்ட்லியான கை. மயோ எலக்ட்ரிக்கல் ப்ராசஸ் சொல்லுவோம். நாம் செய்யக்கூடிய வேலைகளை அந்த செயற்கை கையால் அவனால் செய்ய முடியும். 2 கால் மாட்டியாச்சுங்க, 2 கை மாட்டியாச்சு. எந்த கரீஷுக்கு 4 இந்த 2 லிம்பு, 2 மேல் கையும் இல்லை, காலும் இல்லை, 4மே இல்லை. இன்றைக்கு 4மே கொடுத்து ஒரு காஸ்மோ கிளப் அவர்களுக்கு வந்து கொடுத்திருக்குன்னு சொன்னாக்க, இந்த கைதட்டலோ இந்த ஆசீர்வாதங்களோ தாங்கி மேலே ஒரு மனிதன் உங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். கலாம் என்கிற ஒரு மனிதன் உங்களை ஆசீர்வதிக்கிறார். மேலே இருந்து உங்கள் பரிபூர்ண ஆசிரியர் அவர் வழங்கி கொண்டிருக்கிறார். அந்த ஒரு பையனுக்கு இவ்வளவு செய்யணுமானா கண்டிப்பா செய்யணும். மணி மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் நான் மறக்க மாட்டேன். அவர் ஒரு நாள் நான் அந்த பள்ளிக்கு போறப்போ கீழே எல்லாம் சின்ன கிளாஸ் இருக்கும், மேலதான் அங்க பெரிய கிளாஸ் எல்லாம் இருக்கும். கீழே வந்து எல்கேஜி யூகேஜி எல்லாம் இருக்கு, 11th C வகுப்பும் கீழே இருக்கு. நான் கேட்கிறேன், 11th C வகுப்பை ஏங்க கீழே வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கிறேன். அவர் சொல்றாரு, அது ஒண்ணும் இல்லைங்க, அதுல ஒரு குழந்தை வந்து போலியோ பையன், அவன் 3 மாடி படிக்கட்டு ஏரியெல்லாம் மேல போக முடியாது, அவனை மேல ஏத்துறது கஷ்டங்க. அந்த கிளாஸ் ரூம் கீழே இருக்கிறது ஒண்ணு எனக்கு பெரிய கஷ்டம் இல்லைங்க, அந்த கிளாஸ் ரூம் நான் கீழே வச்சிருக்கேன். சத்தியநாராயணா என்கிற தலைமை நண்பர்கள், இதை நான் நிறைய இடங்கள்ல சொன்னாலும் கூட போன வாரம் தாங்க எனக்கு தெரிஞ்சு சத்யநாராயணா என்கிற அந்த முன்னாள் தலைமை ஆசிரியர் ரோட்டரி கிளப் ஆஃப் வெஸ்டினுடைய மெம்பர் அப்படிங்கிறது வந்து எனக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தெரிஞ்சு. அப்போ ஒரு ரொட்டேரியனுக்கு இருக்கக்கூடிய அந்த அது காட்டி கொடுத்துருங்க. ரொட்டேரியன் அப்படிங்கிறதுல காட்டி கொடுத்துரு அவர்கள் செய்கிற சேவைகள், அவர்கள் செய்கிற விஷயங்களை. நான் மெரிடியன் சங்கத்தில் இருக்கிறேன். ஏன் ரோட்டரி அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்டேன்னு சொன்னாக்க, நான் மெரிடியன் சங்கத்தில் இருக்கிறேன். எங்கள் சங்கத்தில் நிறைய அந்த டிஃபார்மிட்டி கரெக்டிவ் சர்ஜரிஸ் எல்லாம் நிறைய பண்றோம். அப்புறம் அந்த கேன்சர் பேஷண்ட், அந்த முத்தின பேஷண்ட் ஒரு கடைசி கட்டத்தில் அந்த பாலியேட்டிவ் இதுன்னு சொல்றோம், கடைசி கட்டத்தில் இந்த செய்தியோடு நிறைவு செய்கிறேங்க. ரொம்ப உங்களுக்கெல்லாம் மதிய உணவு வேலை, இது ரொம்ப நேரம் எடுத்துக்க விரும்பல. கேன்சர் இதெல்லாமே நாங்க அந்த முற்றி போன கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட் எதுவுமே கிடையாது. அவர்களை வீட்டுக்கு எடுத்துட்டு போங்க, 10 நாள் 15 நாள் இருப்பாங்க, 1 மாசம் இருப்பாங்க, வீட்டுல போய் வச்சுக்கன்னு அனுப்புவாங்க. மருந்துகளுக்கு அப்பாற்பட்டு எல்லா வைத்தியம் முடிஞ்ச கடைசி கட்டம். ஆனா என்ன அங்க தாங்க முடியாத ஒரு விஷயம்னா, அந்த கடைசி கட்ட புற்றுநோய் வலிங்கிறது அதுக்கு எந்த மெஷர்மெண்ட் கிடையாது. அப்பேற்பட்ட வலி வலிக்கும். வீட்டுல எப்படி பார்க்க முடியும், வீட்டுல எப்படி பார்த்துக்க முடியும்? எல்லாரும் என்ன நினைப்போம் தெரியுமா, இவ்வளவு கஷ்டப்படுறதுக்கு இவர் போய் சேர்ந்துடலாம் அப்படின்னா, இவ்வளவு கஷ்டப்படுறதுக்கு நம்ம போய் சேர்ந்துடலாம்னு எல்லாம் வேண்டும். அது மாதிரி வாழ்க்கையில ஒரு துர்பாக்கிய நிலைமை வந்து விட்டா யோசிச்சு பாருங்க. இருக்கிறதுக்கு போயிடலான்னு நம்ம வீட்டாளர்களே சுத்தி நின்று பேசினாங்கன்னா, அப்ப அவங்களுக்கு என்ன பண்ணணும் யோசிச்சுதான் பாலியேட்டிவ் கேர் சென்டர் ஒன்று வந்து நாங்க வந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு 2 இடங்கள்ல ராமகிருஷ்ணா மருத்துவமனையோடு KMCH மருத்துவமனையோடு இணைந்து இந்த முற்றிய நிலை புற்றுநோயாளிகள் அவங்க கடைசி வரைக்கும் அங்க இருந்துக்கலாங்க. கடைசி வரைக்கும் என்றால் கடைசி வரைக்கும் இருந்துக்கலாம். எந்த வலி வேதனை, மார்க் இன்ஜெக்ஷனா போடாது, டாக்டர் இருக்காங்க, நர்ஸ் இருக்காங்க, எல்லாரும் போட்டு வலி தெரியாத வேதனை தெரியாத ஒரு ஆறுதலான முடிவை நாங்கள் அவர்களுக்கு வழங்குகிறோம். அவ்வளவுதான் ஆறுதலான முடிவு. ஏன் ரோட்டரிக்கு வந்தேன் என்பதில் எனக்கு நானே பெருமைப்பட்டுக்குள்ள தருணம் இதுதான். போன வாரம் ஒரு அந்த சென்டர் பார்வையிட போகிற பொழுது ஒரு பாட்டி வந்து அங்க இருக்கக்கூடிய டாக்டர், சின்ன ஒரு டியூட்டி டாக்டர் கையை பிடிச்சி சொல்றாங்க, நாங்க வந்து நல்லா இருக்கேன் சாமி, எனக்கு வலியெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நல்லா இருக்கேன். ஒண்ணு மட்டும் பண்றா கண்ணா, என்ன பாட்டி பண்ணணும், நான் தேறிட்டேன்னு அறகுற உசுரோட என்னை வீட்டுக்கு அனுப்பிச்சிடாத, அறகுற உசுரோட வீட்டுக்கு அனுப்பாது, நல்ல சாப்பாடு இங்க கிடைக்குது, வலி எனக்கு சுத்தமா தெரியல, கண் மூடினால் இங்கேதான் நான் கண் மூட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி சொல்றப்ப உண்மையிலேயேங்க அவங்க கண்மூட வேண்டும் சொன்னாங்க. ரோட்டரி இன்னும் விழிகளை அகலப்படுத்தி விழித்துக் கொண்டதுன்னு தான் நான் நினைப்பேன், இன்னும் பெருமைப்பட்டு கொண்டதுன்னு தான் நான் நினைப்பேன். வேற எந்த இயக்கத்திலும் இது சாத்தியமே இல்லை நண்பர்கள், எந்த இயக்கத்திலும் சாத்தியமே, யாராலும் செய்ய முடியாத அந்த காரியங்களை அங்கே நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அதனால் நீங்க எல்லாம் நிறைய இன்னைக்கு எங்களுடைய ஆன்ஸ் எல்லாமே நிறைய பேர் நீங்க வந்திருக்கீங்க. அவங்கெல்லாம் கிளப்புக்கு போறாங்க, அங்க போறாங்க, இங்க போறாங்கன்னா இதைத்தான் செய்வதற்குத்தான் கிளப்புக்கு சென்று கொண்டிருக்கிறோம். இங்க சேர்க்கிறதெல்லாம் புண்ணியங்கள் தான், உங்களை வாழ வைக்கும், உங்கள் தலைமுறையை வாழ வைக்கும். நான் படித்த ஒரே ஒரு கவிதை, நிறைவு கவிதை, மலை உச்சியில் இருந்தால் கடவுள், பார்ப்பதற்கு நான் கிளம்பினேன், சாமியை பார்க்க போற ஏதாவது எடுத்துட்டு போனாங்க, இருந்ததெல்லாம் முடிந்து கொண்டு நான் கிளம்பினேன், மலையடிவாரத்தில் மலைத்து போய் நின்றேன், ரொம்ப உயரமா இருந்துச்சு, இந்த மலையில நான் ஏற முடியுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஏனென்றால் மலைக்கு போய் சாமியை பார்ப்பதற்கு பல வழிகள், அன்பு வழி, அமைதி வழி, ஆழ்ந்த தியான வழி, சாஸ்திர வழி, சம்பிரதாய வழி, மந்திர வழி, தந்திர வழி, கட்டண வழி, சுலப வழி, கடின வழி, சிபாரிசு வழி, துரித வழி, பொது வழி, பழைய வழி, புது வழி, நிறைய வழிகள் சாமியை பார்ப்பதற்கு எல்லா பக்கமும் வழிகாட்டியில் இருக்கிறார்கள்.
ஒருவர் சொன்னார், மேல எல்லாம் நீங்க போக முடியாதுங்க, மூச்சு வாங்க உங்களுக்கு, சாதாரண விஷயமா அப்படின்னு ஒருத்தன் சொல்றான். இன்னொருத்தன் சொன்னான், மேல போய் மட்டும் உனக்கு என்ன நல்லது நடக்க போகுது, பேசாம திரும்பி போகணும். இன்னொருத்தன் சொல்றான், சாமியாவது புதமாவும், மேல வெறும் கல்லுங்க, டைம் வேஸ்ட் பண்ணாம கிளம்பி போங்க. பாதையை அடைத்தபடி பகுத்தறிய பேசுறாங்க ஒருவன். மலைக்கு போறதா, சாமியை பார்க்கறதா, திரும்பி போறதா என்று குழம்பி நின்ற என்னிடம் கை நீட்டியது ஒரு பசித்த வயிறு. கடவுளுக்கு கொண்டு வந்ததை அந்த கைகளில் வைத்தேன். நீயும் பிள்ளைகளும் நல்லா இருக்கணுங்கிற குரல் எனக்கு கேட்டது. என்னை நோக்கி நன்றியோடு நோக்கிய அந்த கண்களை பார்த்தேன். அந்த பூஞ்சை அடைந்த கண்களில் இருந்து புன்னகைத்தார் கடவுள். நான் கேட்டேன், சாமி நீங்க இங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். ஆமாம், நான் இங்கதான் இருக்கேன் என்று சாமி சொன்னார். அப்ப மேல இருக்கிறது யாரு? மேலையும் நான் தான் இருக்கிறேன் என்று சாமி சொன்னார். மேல வந்து அவங்கள பார்க்க முடியாதா? மேல வந்தால் நீ என்னை பார்க்கலாம், இங்க இருந்தாலும் என்னை நீ பார்க்கலாம் அப்படின்னாரு. எனக்கு புரியவில்லை கடவுளே என்றேன். இதில் புரிவதற்கு என்ன இருக்கிறது? உனக்கு மட்டும் நீ வாழ்கிறாய் என்றால் நீ கஷ்டப்பட்டு மேலே ஏறி வந்துதான் என்னை பார்க்க முடியும். பிறருக்காக நீ வாழ்கிறாய் என்றால் நீ இருக்கும் இடத்திலேயே என்னை காண்பாய். இதுதான் கடவுளுடைய வழி. எல்லாரும் எல்லாம் பெற்று ஆனந்த பூங்காற்று உங்கள் அருகில் வீசட்டும். அடுத்த தலைமுறையும் உங்கள் அருமை பேசட்டும். நன்றி, வணக்கம்.